ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. என்னடா இந்த பிள்ளை இப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காது இதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு ஒன்றும் இப்படி வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை கிடையாது. இந்த மாதிரியே போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு நல்ல விதமாக போடணும் அப்படின்னு தான் ஆசை. ஷாப்பிங் போகிறது, கோயிலுக்கு போகிறது, நாங்கள் இன்றைக்கி அது வாங்கினோம், இது வாங்கினோம், இன்றைக்கி என்ன சமையல் பண்ணோம் அப்படிலாம் போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் ஹோம்க்கு இருந்தீங்கள்ல, அது என்னாச்சுன்னு கேட்பீங்க. அது என்னன்னா, அங்கே உருண்டையாக சாப்பாடு இருக்குது. அதை அரைக்க கூட நமக்கு கையிலலாம் நசுக்கவே முடியாது. குண்டு குண்டாக இருக்கும் சாப்பாடு. பாப்பாவுக்கு அப்படி நம்ம கொடுத்தோன்னா அவளுக்கு வயிறு வலி வந்துடும். நமக்கு வயிறு வலி இருந்தால் நம்ம சொல்லிடுவோம், பிள்ளை சொல்ல மாட்டா. அது என்னடா இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட சொல்ல வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு புரியும். அது வேற இல்லாமல் நான் அங்கேருந்து வீடியோ போடுறதுனால அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட கேட்டாங்க, நீ வீடியோ காலில் யார்கிட்டையும் பேசிட்டு இருந்தால, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வீடியோ காலில் பேசலை, நான் யூடியூபர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துல. அதுக்குள்ளே போய் அவங்க சர்ச் பண்ணி போய் பார்த்து இந்த மாதிரி மேடம் அங்கே இருக்கிற பெரியவங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து திட்டினாங்க. அது ஒரு இது. அதான் வீடியோ டிலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைன்னா சேட்டை பண்ணதாங்க செய்யும், விளையாட தான் செய்வா. அங்கே போகுது இங்கே போகுதுன்னு எனி டைம் நச்சரிச்சுட்டே இருக்காங்க. அவங்க அங்கே 2-3 குழந்தைங்க இருக்குது. அதுங்க சேட்டை பண்ணுறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. ஆனால் நம்ம பாப்பா வந்து பண்ணுற சேட்டை வந்து அவள் அங்கே போகிறா இங்கே போகிறா, அந்த பிள்ளை கவனிக்கவே மாட்டேங்குது. அது இதுன்னு 1000 நொட்டை. ஐயோ, அது ஒன்று. சரி, இதெல்லாம் தாங்கலன்னு நான் நாகர்கோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து என் இஷ்டம், நான் வந்து மேஜர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். உடனே அவங்க வந்து கோவப்பட்டு அந்த கேஸ் போட்டுருவோம் இந்த கேஸ் போட்டுருவோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நம்பர் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அப்பாவுக்கு வந்து ஃபோனில் வந்து மிரட்டல் விட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு 1000 ஹோமாக பார்த்துருப்பா, ஆனால் ஒரிஜினல் ஜெயில் கூட பார்த்ததில்ல, இனி இது பண்ணால் பாப்பா அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விட்டாங்க அப்பாவுக்கு. அப்பா வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களுக்கும் என் மேலே கோவம் இருக்குல்ல. இங்கே நடக்கிறது என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் எனக்கு அவசியம் கிடையாது. என் பிள்ளைகிட்ட தெரியணும்னு எனக்கு என்ன ஆசையா? எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அவளை ஒரு இடத்துல வச்சு வளர்க்கணும். நான் என்னை விட அவளை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும், அவள் கேட்டதில் வாங்கி கொடுக்கணும், அவள் கேட்கணும், இப்படிலாம் நிறைய ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் யாருமே இல்லை. ஹோமுக்கு மட்டும் எனக்கு அது ஒத்தே வராது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒத்தையில் இருந்தால் கூட சரின்னு எதனாலும் நான் தின்ட்டு போயிடுவேன். எனக்கு பிறந்ததுக்காக அது கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது. அதனால் நான் வந்து ஹோம் வந்து போக மாட்டேங்கிறேன். இப்போவும் நிலமை அப்படியே தான் இருக்குது. இப்படி தான் குடிச்சிட்டு ஐயோ கடவுளே ஏசப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இந்து தான் இத்தனைக்கும், ஆனால் வாயில் வரல ஏசப்பா தான் வரும். பரவாயில்ல. இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்க. பிள்ளைய பார்க்க வந்து இவளுக்கு தகுதியே இல்லை, தகுதி இல்லாதவ, இவளுக்கெல்லாம் ஏன் குழந்தைங்க கொடுத்தாங்க? அது ஆண்டவனுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு என்ன கொடுக்கணும்னு கண்டிப்பாக அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அவங்களுக்கு அதை கொடுத்தே தருவார். சரியா? ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு யாருமே இல்லை.
சொந்தம்னு சொல்லிக்க. அப்பா அம்மா இருந்துமே இல்லை, நான் ஒத்தையில் தெரிஞ்சேன். இப்போது என் கையில் ஒரு குழந்த கிடையாது, அது சாமி. என் துணைக்கு எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவை போய் நான் அப்படி கஷ்டப்படுத்துவேனா? சும்மா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் லூஸு மெண்டல் அப்படி இப்படின்னு போடுறீங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது ஒவ்வொரு வீடியோவும் இது பண்ணுறதுக்கு. எனக்கு இனிமேல் அந்த மாதிரி யார் மனசையும் வந்து தயவுசெய்து நான் அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்களோட நிலமை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஓகேவா?